குளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்னாவே அது நம்ம கும்பகோணம் தாங்க. இந்த இடத்துல ஒரு 4 அடி குழி எடுக்கும் போதே ஊத்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கனாலும் சரி, கண்டிப்பாகவே செப்டிக் டேங்க் கட்டிடாதீங்க. இந்த மாதிரி செப்டிக் டேங்க் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த டேங்கை க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சீக்கிரமாக நிறைஞ்சிருங்க. நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லைங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளையம்பட்டி. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு இந்த டேங்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்கில் ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க்கில் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. அந்த மாதிரி தான் இந்த டேங்கை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த டேங்கை ஃபிக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இல்லை ஸ்டோர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கார் பார்க்கிங்கில் கூட இந்த டேங்கை யூஸ் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. நம்ம சைட் இன்ஜினியர் இப்போ மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாத்ரூமோட வாட்டம் எப்படி இருக்குது, ட்ரைனேஜோட டெப்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் கிளியராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ரீவொர்க்கும் 50 வருஷத்துக்கு இல்லாத மாதிரி தான் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க, டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி. இதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 2000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது பாக்டீரியா ஒன்ஸ் போட்டு கொடுப்போங்க. அந்த பாக்டீரியாவே உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் எப்போவுமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்கை நம்ம ரிஜிட்டட் FRP அப்படிங்கிற மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதனால் இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் மாதிரி எப்போவுமே ஒரு வெதுவெதுப்பு தன்மையோடு இருக்கும். அது எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இதுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ஈவனாக இருக்கிறதுனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.